நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ராஜேஷோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாறனுக்கு வந்து விஷம் கலந்த காப்பி வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாறன் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு எனக்கு தலைவலிக்கு, அத்தா எங்கே இருக்கீங்க, வாங்க டீ போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து வரவே இல்லை, அதாவது வள்ளி வந்து வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராஜேஷோட அம்மா இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சிரமம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் தம்பி நான் இன்னும் பண்ணதை மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களா, கத்தி எடுத்து குத்த வந்தது அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. அதெல்லாம் இல்லைம்மா, எதுக்கு உங்களுக்கு சிரமம், எப்போயுமே எனக்கு வந்து எங்கள் அத்தை தான் போட்டு கொடுப்போம், அவங்களே போட்டு கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி நான் போட்டு வரேன் குடிங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உள்ளே போய் டீ போடுறாங்க. டீ போட்டு மடியில் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு மாத்திரை மாதிரி மடித்து வச்சுருக்காங்க. அந்த மாத்திரையும் அந்த டீக்குள்ளே போட்டு கலக்கிடுறாங்க. கலக்கி கொண்டு வந்து அப்படியே மெதுவாக கொண்டு வந்து மாறன்கிட்ட குடிக்க சொல்லி கொடுக்காங்க. மாறனும் அப்படியே ஸ்லோவாக வந்து குடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து வள்ளி வந்து காப்பாற்றிடுறாங்க. டேய் மாறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எப்போதுமே டீ போட்டு கொடுக்குறது நான் தானே, இப்போ என்ன புது பழக்கம். அதுக்கு மாறன் வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ எங்கேயுமே ஆளை காணோம், அதனால தான் அவங்க வந்து போட்டு தரேன்னாங்க. எனக்கும் தலைவலி ஓவராக இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு குடிக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உனக்கு எப்போயுமே நான் தான் போட்டு கொடுப்பேன், அந்த டீயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை கொண்டு போய் கிச்சனில் வச்சிடுறாங்க. கிச்சனில் வச்சுட்டு இவங்களாம் புதுசாக டீ போட்டு கொடுக்காங்க. உடனே அந்த டீ எடுத்துகிட்டு மாடியில் போயிடுறாங்க. ஒழுங்காக செல்லை வச்சுட்டு சும்மா இருறா, அப்போ தாண்டா உனக்கு தலைவலியெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் மாடிக்கு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கிட்டிருந்து வந்து நம்ம கண்மணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வெறும் கிச்சனுக்கு போகிறாங்க. யார் குடிக்கலன்னா என்ன, அத்தை போட்ட டீயை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு வந்து ராஜேஷோட அம்மா வந்து கிளாஸை தட்டி விட்டுறாங்க. கண்மணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே அந்த டீயில் வந்து விஷம் கலந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்மணி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, தேவையில்லாமலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, இந்த விஷம் கலக்கிறதுலாம் எனக்கு என்ன தெரியாமையாக இருக்குது, நான் அதெல்லாம் வந்த அன்றைக்கே பண்ணியிருப்பேன், அதெல்லாம் தேவை கிடையாது. அவனை வந்து அணுவாக வந்து நம்ம சாகடிக்கணும், இந்த குடும்பத்தை வந்து இந்த வீட்டிலேருந்து செங்கலை பிரிப்பாங்களே அது மாதிரி ஒன்று ஒன்றா பிரிக்கணும், எல்லாத்தையுமே கதற விடணும், அதுக்காக தான் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்கள் என்னடானா ஒரே போட போகிறீங்க, அப்படியே அவன் செத்துட்டாலும் அவன் சந்தோஷமாக போயிடுவான், வலி அனுபவிக்கிறது யார், அதனால் வந்து அவன் அணுவாக கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இனிமேல் நீ சொல்கிற மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வர அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து கடையில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடையில் வந்து இவங்க இருக்காங்களா, வீரா வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த புடவை பாருங்கம்மா, இது வந்து உங்கள் பொண்ணுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களுக்கு வந்து ட்ரெஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அங்கே நின்று வந்து நம்ம மாறன் இருக்கார்ல, அவர் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. லவ் சாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேர் இவர் வந்து அவங்கள பார்க்க, அவங்க வந்து இவரை பார்க்க, ரெண்டு பேர் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு புரோக்கர் வந்து வராங்க ராமச்சந்திரன் கிட்ட. ஐயா ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் தெரியாமல் முடிச்சிட்டிங்க, அடுத்து 2 பையன்களுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு தான் கல்யாணம் முடிக்கணும், சரியா, நான் தான் பொண்ணு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து புரோக்கர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிண்ணே உங்களுக்கு சொல்லாமையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வீராவை பார்த்துட்றாங்க. ஐயா அது வந்து உங்கள் மூத்த மருமகளோட தங்கச்சி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, ஆமாம் என்ன ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்குது, பேசாமல் உங்கள் பையங்களுக்கு யாருக்கா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராமச்சந்திரனுக்கு ஞாபகம் வருது, அவங்க தாத்தா வந்து சொன்னார்ல ஒரு தாத்தா, அவங்க வந்து சொன்னது ஞாபகம் வருது, அவரும் இப்படி தான் சொன்னார். சரி இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், யார்கிட்ட சொல்லாதீங்க, நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லிவிட்டு அந்த புரோக்கரை வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து வீராட்ட வந்து ட்ரெஸ் எடுத்தவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து வீரா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சேலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விரிச்செல்லாம் காட்ட சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இதை எடுக்காமல் அந்த சேலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மாறன் வந்துடுறாங்க. அந்த சேலை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல போல், அந்த சேலை உனக்குன்னு எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எனக்கு எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் அந்த சேலை நீ வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா ஏதாவது ஓட்டாத அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க. நிஜமாக தான் நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு, உனக்கே செஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு 1000 வேலை இருக்குது, பேசாமல் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாரு நீ சேரீ வச்சு காட்டும்போது ஃபோட்டோ எடுத்து காமிச்சிரு, ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க. ஏய் என்ன ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்க, ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அது பெரிய அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை போலீஸை பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவர் வந்து பயந்துடுறாரு. சரி கூட நான் ஃபோட்டோ வேணால் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை செல்லை வாங்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வீரா வந்து சிரிச்சிடுறாங்க. என்ன பயங்காட்டினியா என்னையா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்காங்க. சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த சேலை வேணால் நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு, நம்ம பணக்காரியா பட்டு சேலைலாம் போடுறதுக்கு, நமக்கு சாதா சேலையே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன சேலை எடுக்கிறதுக்கு என்ன பணக்காரங்க என்ன ஏழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நீ அந்த ஃபோட்டோ எடுத்தல அதை என்னோடய நம்பருக்கு அனுப்பி வச்சிரு, நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க அழகாக இருந்தாங்கள்ல அந்த சேலையில், அந்த சேலையை மட்டும் எடுத்து அங்கே வேலை பார்க்குற அக்கா கிட்ட வந்து, அக்கா இந்த சேலையை வந்து ஒதுக்கி வச்சுருங்க, இந்த சேலையை வந்து வித்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம மாறன்.
அவங்களும் ஒதுக்கி வச்சுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வீட்டில் தான் சீன் காட்டுறாங்க. வள்ளி வந்து அவங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருக்காங்க, ராமச்சந்திரன் எங்கன்னு சொல்லிட்டு. மாறன்ட்ட வந்து கேட்காங்க, டேய் எங்கடா எங்கள் அண்ணனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவர் எங்கே போனால் சொல்லிட்டா போறாரு, எனக்கு அப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கையில் மீன் இங்கிட்டு பார்த்தா சிக்கனு மட்டன் எல்லாம் கொண்டு வராங்க. என்ன சிக்கன் மட்டனோட வந்திருக்கேன்னா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் வராங்க, போய் நல்லா சமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே போனேன், ஆல்ரெடி 4 நாள் இருந்துட்டு போனாங்க, அன்றைக்கி நான் தான் சமைச்சேன், என்னால் சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நம்ம கவனிக்காமல் யார் கவனிக்கிறது, ஒழுங்காக போய் நல்லா சமைச்சு வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சமைக்கணும்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு யாருக்குமே கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சரி சரி போய் இங்கே பாரு எல்லா சமையலையும் உன்னோட கைப்பக்குவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. புலம்பிக்கிட்டே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல வள்ளி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.